எல்லாருக்கும் வணக்கம். இப்ப தேர்தல் சமயம் இல்லையா, எல்லாம் பயங்கரமா போய்கிட்டு இருக்காங்க. இப்ப நான் சீமான் அண்ணாவுடைய நிறைய வீடியோஸ்லாம் பார்த்தேங்க. இப்ப பாக்குறப்ப சில வீடியோஸ்ல எல்லாம் அவர் ரொம்ப குரல்லாம் ரொம்ப இதாகி ரொம்ப இது பண்ணி பேசிட்டு இருக்காரு. எனக்கு என்னன்னா, இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ற ஒரு பர்சனை நம்ம மக்கள் எல்லாருமே எப்போதுமே ரொம்ப புரட்சி எடை போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் அவர் மேல ஒரு நம்பிக்கை வைக்காம இருக்குது. அதாவது நேற்று ஒரு ஒரு நியூஸ் பார்த்தேன். அதுல பாத்தீங்கன்னா டிஎம்கே ஏடிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட இதுல இவ்வளவு தொகுதியில போட்டிட்டு இருக்காங்க, இதுல ஜெயிச்சிருக்காங்க, இவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டகரி வைஸ் அதை இது பண்ணி காமிச்சிருக்காங்க, செப்பரேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. அப்ப சீமான் அண்ணாவுடைய வரப்பு 234 பக்கத்துல 0% 6.58 சம்திங் அப்படி போட்டிருக்காங்க. சரிங்களா? இப்ப இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மனசே கஷ்டமாயிடுச்சு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப எப்படி சொல்றது, இத இப்ப ஒரு கட்சி தனித்து நிக்கிறப்ப அந்த கட்சியை நம்ம மதிக்கிறதே கிடையாது. இப்ப நிறைய பேர் கூட்டணி சேர்றாங்க, இது பண்றாங்க. ஆனா ஒரு தனியே ஒருத்தர் நிக்கிறாரு, அவர் என்கரேஜ் பண்ணணும் நீங்க நினைக்கவே மாட்டேங்கிறீங்களே. இப்ப உங்க யாரையாச்சும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணோன்னு நம்மள என்கரேஜ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு தோணும் இல்லையா? அது மாதிரி தானே. உடனே கேட்காதீங்க, இது எலெக்ஷன் தானே, எலெக்ஷன்ல ட்ரையல் அண்ட் எரர் பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க எல்லாருமே. இதுக்கு முன்னாடி ட்ரையல் அண்ட் எரர் பாத்தீங்க தானே. யாருக்குமே வாய்ப்பு கொடுக்கலன்னா எப்படிங்க அவங்களுடைய திறமையை காமிப்பாங்க? இப்ப நீங்க அவர் செய்யறாரு செய்யல அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். எப்படி நீங்க டிஎம்கேவை நம்புறீங்க, இப்ப ஏடிஎம்கேவை நம்புறீங்க இல்ல, எந்த இதுல நம்புறீங்க நீங்க? புரியல. இப்ப டிவிகே இன்னும் எலெக்ஷனே வரல, ஒரு எலெக்ஷன்ல கூட நின்று அவங்களுடைய இதை வாக்கு சதவீதத்தை காமிக்கல. சும்மா ஒரு மேலோட்டமா சொல்லிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். ப்ரூவ் பண்ணல. இப்ப அங்கீகரிக்கப்பட்ட கட்சி டிஎம்கே இத்தனை வருஷங்கள் ஓட்டிங்ல இருந்திருக்காங்க, அவங்க காமிச்சிருக்காங்க அவங்களுடைய இதை ஓட்டிங் பேங்க் காமிச்சிருக்காங்க, ஓட் பேங்க் காமிச்சிருக்காங்க அப்படின்னு இருக்கும். இப்ப ஏடிஎம்கே அப்படி இருக்கு, அதே மாதிரி என்டிகேவும் இருக்கு. டிவிகேல அப்படி யாருமே கிடையாது. அப்படி இருக்கிறப்ப நீங்க இப்ப சீமான் அண்ணா இருக்காருன்னா அவர் மேல 1000 விமர்சனங்கள் இருக்கட்டும், அந்த கட்சி மேல 1000 ஹிடாவே இருக்கட்டும். அந்த கட்சியில இருக்கவங்க அப்படி பேசுறாங்க இப்படி பேசுறாங்க, எந்த கட்சியிலுமே யாருமே எதுவுமே பேசுறது கிடையாதா? அந்த கட்சியில இருக்கவங்க மட்டும் தான் எல்லாம் பேசுறாங்களா? அன்னைக்கு இலவசம் கொடுக்க மாட்டேன்னு விஜய் அவர்கள் சொன்னாரு. டிஎம்கேல இருக்கவங்க அன்னைக்கு சொன்னது எல்லாத்தையும் எனக்கு செஞ்சுட்டாங்களா? ஏடிஎம்கேல இருக்கவங்க செஞ்சுட்டாங்களா? ஃப்ரிட்ஜ் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு எங்க ஆபீஸ்ல சொல்லிக்கிறாங்க. ஃப்ரிட்ஜ் கொடுக்குறாங்க, கட்டாயமா நீங்க ஏடிஎம்கே தான் ஓட்டு போடணும் தெரியுமா? நான் சொல்லுவேன், இந்த பாருங்க யாராச்சும் ஃபுல்லா பண்ணீங்க கோவம் வந்து அப்ப இலவசம் உங்களுக்கு வேண்டாமா? சும்மாவா வருது இலவசம்? எவ்வளவு பெரிய விஷயம் ஃப்ரிட்ஜ் கொடுக்குறது அப்படிங்கிறாங்க. இவங்களுக்கு இப்ப இருக்க பிரச்சனை தான் தெரியுது, நாளைக்கு நடக்க போற பிரச்சனையை பத்தி கொஞ்சம் கூட உங்களுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வையே கிடையாது தெரியுமா? நாளைக்கு நாட்டுல ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறதுக்கு காய்கறி இருக்காது, எல்லாம் விஷமா இருக்க போகுது. அது தெரியாம நீங்களா இருந்துட்டு இருக்கீங்க. நம்ம சாப்பிடுற எல்லாமே விஷம் தான், அது உண்மை. சரி, சீமான் நான் சொல்றது 100% உண்மை. அது அது தெரியல, தண்ணி இல்லாம போகுது, பரதேசிகளாக போறோம். அதுவே தெரியாம இவங்க எல்லாரும் குதிக்கிறாங்க. நாட்டுல வளங்கள் இருக்க போறது இல்ல. ஈரான பாருங்க, எங்கேயோ ஒரு நாடு தற்சார்பு பொருளாதாரத்தை முன்னெடுத்து இன்னைக்கு எல்லா ஆளாளப்பட்ட அமெரிக்காவுக்கே தண்ணி காமிச்சிட்டு இருக்கு. அங்க இருக்க மக்கள்லாம் உங்களை மாதிரியா காசுக்கும் சாராயத்துக்கும் அது குவாட்டருக்கும் பிரியாணிக்கும் எங்க போனாலும் சோறுப்பா, சோறு 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 தான். அதுக்கும் அழிஞ்சிட்டு இருக்காங்களா? உடனே என்கிட்ட கேட்காதீங்க, நீ வாங்க மாட்டியா பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அதனால நீங்க யார்கிட்ட வேணாலும் எல்லாம் சொல்லுங்க. அவங்க சட்டப்பையில இருந்து காசு கொடுக்கல, அவங்க அப்பா வீட்டு சொத்துல இருந்து காசு கொடுக்கல, நம்ம காசே நமக்கு திருப்பி தராங்க. ஆனா ஓட்டை மட்டும் நல்ல மக்களுக்கு போட்டுருங்க. தயவு செஞ்சு இந்த வருஷமாச்சும் சீமான் அண்ணா சட்டமன்றத்துக்கு ஏத்துங்க. அப்ப தெரியும் அவர் எப்படி காமிக்கிறாரு மட்டும் பாருங்க அவருடைய திறமைய. தயவு செஞ்சு கடைசியா இருக்கக்கூடிய நம்மளுடைய மிகப்பெரிய நம்பிக்கை அவர் மட்டும் தான். இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் எல்லாம் உங்களுக்கு அவரே ஒரு வீடியோல 2 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு, 10 வருஷத்துக்கு அப்புறம் நான் இல்லைன்னா நீ என்ன பண்ணுவேன்? உனக்கு கேட்க யார்? இந்த அளவுக்கெல்லாம் இப்ப நானே இருக்க, நான் கொஞ்ச நாள் பேசுவேன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்னப்பா இதுகிட்ட எல்லாம் கத்திக்கிட்டு அப்படி சொல்லிட்டு போயிடுவேன். அந்த மாதிரி இல்லாம இன்னும் ஸ்டாண்ட் பண்ணி நிக்கிறாரு இல்லையா, அதுக்கே நீங்க ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்கணுங்க. இப்ப நான் அப்படிதான், ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணா யாராச்சும் எனக்கு சின்னவங்க பெரியவங்க அப்படிலாம் கிடையாது, யாராச்சும் ஒரு நல்ல விஷயம் பண்ணாங்கன்னா அப்ரிஷியேட் பண்ணிடுறது. ஈகோலாம் எனக்கு இருக்கவே இருக்காது. அதனால இங்க எல்லாருமே நிறைய பேர் பிரபு காலத்துல இருக்கிறாரு, அவர் சீமான் அவர்கள் கொப்படிச்சிருவாரு அப்படிலாம் சொல்லிட்டு ஏன்னா அவர் காங்கிரஸ்காரர், அது பண்ணுவாரு இது பண்ணுவாரு, அவங்க அப்பா இதெல்லாம் கொடுத்து எல்லாரும் கரெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிலாம் சொல்றாங்க. நீங்க நிறைய வரான்னு வச்சுக்கோங்களேன். என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவருக்கு சொல்லுங்க. இப்ப தற்சார்பு பொருளாதாரம் என்ன தெரியுமா? ஒரு பிள்ளைகளை கொண்டுட்டு போய் இந்த மாதிரி ரேப் பண்றாங்க இது பண்றாங்க அப்படிங்கிறப்ப வாயை திறக்கல யாருமே. எந்த விஷயமே சரி, நான் டிவி கேட்க எகென்ஸ்டா பேசுறேன்னு அர்த்தம் கிடையாதுங்க. உதாரணத்துக்கு கேளுங்களேன், இப்ப ஒரு பள்ளம் இருக்கு, பெரிய குழி, அதை ஒருத்தன் வில போறான்னு வச்சுக்கோங்களேன். அவனை ஒருத்தங்க காப்பாத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த காப்பாத்துறவன் நல்லவனா கெட்டவனான்னு எவனும் பார்க்க மாட்டான். புரியுதுங்களா? நம்மள காப்பாத்தினா போதும், அதுல இருந்து தப்பிச்சா அதுக்கப்புறம் ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் தோணும். முதல்ல தயவு செஞ்சு வாய்ப்பு கொடுங்க. அவர் வெளியில இருந்து இவ்வளவு செய்யறாரு, இதுல உங்களுக்கு நம்பிக்கை வரல எப்படி எனக்கு தெரியல. வெளியில இருந்து இவ்வளவு போராட்டம் பண்ணியிருக்காரு. ஒரு பரீட்சைனா கூட நீங்க மார்க் டெஸ்ட்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா, நீங்க ஒரு மெயின் எக்ஸாம்ஸ் எழுத போறப்ப அந்த மார்க் டெஸ்ட்ல உங்களுக்கு ஓரளவு நீங்க படிச்சது எல்லாமே கோரிலேட் பண்ணி வந்துடும். அப்ப நீங்க அதுல உங்களுக்கு தெரிஞ்சிடும் முன்னாடியே இவ்வளவு பெர்சன்டேஜ் தான் வாங்க போறோம் அப்படிங்கிறப்ப இன்னுமே உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான சான்சஸ் கிடைக்கும். சரிங்களா? அப்படி இருக்கிறப்ப அவ்வளவு ப்ரிப்பரேஷனோட எல்லா விஷயத்தையும் ஆர்கனைஸ்டா பண்ணிட்டு எல்லாரும் கூட்டணி பேச்சு பேசிட்டு இருக்காங்க. இவரு உட்காந்துட்டு எல்லாருக்கும் பிரச்சாரம் பண்ண போயிட்டாருங்க. அப்ப எந்த அளவுக்கு 20 நாள் தான் தேர்தல் இருக்கு, அவர் இதுவரைக்கும் எதுவுமே ஜெயிச்சது இல்ல.
ஜெயிக்காத ஆள் எப்படி பண்ணுவாங்க யோசிச்சு பாருங்களேன். என்னத்தப்பா எப்படியும் நம்ம போட்டு நமக்கு எவ்வளவு தெரியுது இல்ல. அப்ப அவரெல்லாம் எவ்வளவு பெரிய புத்திசாலி, அவருக்கு எவ்வளவு தெரியும். எப்ப அவர் ஜெயிப்பாரா தோப்பாரான்னு தெரியாது, வரிசையா தோல்விகளை சந்தித்த ஒரு மனிதர் தான். அப்படி இருந்தாலும் அதை விடா முயற்சியா அந்த கான்பிடென்ட்டா ஜெயிக்கிறோம் தோக்குறோம்ல, அப்புறம் நம்ம வேலையை நம்ம கரெக்டா செய்யணும் அப்படிங்கிறது பெரிய விஷயம் தான் இல்லையா? அது எவ்வளவு பெரிய விஷயம் உங்களுக்கு இதுல தெரியலையா? எனக்கு அப்பதான் தோணுது மக்கள் ஏன் இப்படி இருக்காங்க. அதே மாதிரி ஒரு மாநாடு நடத்துறப்ப அவ்வளவு அழகா ஆர்கனைஸ் பண்ணி அந்த மாநாடு வந்து கொண்டுட்டு போறாரு இல்லையா? ஒரு பிரச்சனை இல்லாம அதெல்லாம் பாசிபிள் தான் இல்லையா? அப்ப நாளைக்கு நாட்டுல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடந்தாலும் அவர் தலைமையா இருக்கிறப்ப அந்த விஷயங்கள் சரி செய்யப்படும் அப்படிங்கறத நானும் நம்புறேங்க. ஒரு இடத்துல வந்து இப்படி இருக்கிறது, இந்த மாதிரி கரெக்டா பண்ணணும் செய்யணுங்கிறத அழகா வந்து செயல்படுத்துறாரு இல்லையா? அந்த ஒரு விஷயம் எல்லாரும் வந்துட்டு கரெக்டா அந்த எப்படி அந்த வேட்பாளர்களை வந்து வேட்பாளர்களை அழகா கொண்டுட்டு வந்து எப்படி சொல்லி அந்த ஆர்கனைஸ்டா எல்லாமே வந்து செயல்படுத்துறாங்கல்ல, இதெல்லாம் பெரிய விஷயம் தான். எனக்கு ரொம்ப நாம் தமிழர் கட்சியில பிடித்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்கேயுமே வந்து சேர் போட்டுக்க மாட்டாங்க அந்த மேடைகள்ல. அவர் நின்னுகிட்டு 2 மணி நேரம் நின்னுகிட்டு அவர் வயசு இல்லைங்க. நம்மளால கொஞ்ச நேரம் இப்ப பாருங்க, இப்ப நான் உட்காந்து பேசுறேன் இல்லையா, என்னால கொஞ்ச நேரத்துல முதுகுலாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, 3 மணி நேரம் அசால்ட்டா பேசுவாரு அவருடைய வயசுக்கு. நீங்க யாராச்சும் பேசுங்க, ஏன் இந்த ஜென்சி கிட்ஸ பேச சொல்லுங்க, பேசுவீங்களா? அப்ப எந்த வயதிலும் அந்த விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிற மனிதரை வந்து நீங்க ஜெயிக்க வைக்கலைன்னா எப்படி? நீ உங்களுக்கு தான் பிரச்சனை சரியா? தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் பிரச்சனை, எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவர் ஆல்ரெடி ஜெயிச்சுட்டாரு. இப்ப என்ன மாதிரியான தற்கூரிகளா இருந்தவர்களை எல்லாம் இந்த அளவுக்கு அரசியல் படுத்திருக்காரு இல்லையா? இதே மாதிரி எத்தனையோ பேர்களை வந்து அரசியல் படுத்திருக்காரு. இன்னைக்கு எத்தனையோ 36 லட்சம் இளைஞர்கள் வந்து அவரால் தெளிவு பெற்று இருக்கிறார்கள். இப்ப தற்சார்பு கொள்கைனா எத்தனை பேருக்கு கொள்கைனா எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாது இல்லையா? இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிய வருது தற்சார்பு கொள்கை அப்படிங்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி வந்துட்டு மேதக தலைவர் பிரபாகரன் பத்தி இன்னைக்கு எல்லாருக்குமே தெரிய வருதுன்னா அவர் மூலமாக தான் தெரிய வருது. இப்படி ஆட்டு மடல் இப்படி போகுது தம்பி அப்படின்னு இந்த மாதிரி எல்லாம் ஆறு சம்பந்தமான விஷயங்கள், மணல் சம்பந்தமான விஷயங்கள், குவாரி சம்பந்தமான விஷயங்கள், இந்த மாதிரி வந்து விவசாயத்தினுடைய முக்கியத்துவம் இது எல்லாமே வந்து அவரால் தாங்க தெரிஞ்சது. அந்த நன்றிக்காகவாச்சும் தயவு செஞ்சு விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போட்டு அவரை ஜெயிக்க வைங்க. இன்னைக்கு நீங்க இருக்கணுமா, நாடு நாளைக்கு உங்களுக்கு வேணுமா? பிள்ளைகளுக்கு தங்க நகைகளை சேர்ப்பது மட்டும் ஒரு பெற்றோரின் கடமை அல்ல. நாளைக்கு உங்க பெண் பிள்ளைகள் வந்து நல்ல விதமா ரோட்ல நடந்து போகிறோமான்னு பாருங்க. நம்ம உள்ள வயசானவர்களே பத்திரமா போயிட்டு வர முடியுதா? இடிச்சறானுங்க, தள்ளிடுறானுங்க, கையில அடிபட்டுருது. நாளைக்கு பிள்ளைகளுடைய நிலைமையை பாருங்க. அந்த பிள்ளைகளை மைண்ட்ல வச்சு ஓட்டு போடுங்க. இலவசம் வந்துரும், நாளைக்கு உங்களால சம்பாதிக்க முடியும். சம்பாரிச்சு நம்மளுடைய ₹1 இதுல கூட நம்மளுடைய சொந்த உழைப்பா இருக்கணுங்க, புரியுதா? ஆனா நம்மளுடைய பாதுகாப்பு இல்லைன்னா அப்படி இலவசம் வந்து பாதுகாப்பு கொடுத்துருமா? ஃப்ரிட்ஜ் வந்து பாதுகாப்பு கொடுத்துருமா? கொடுக்காது இல்லையா? அதனால விவசாய சின்னத்துக்கு வாக்களிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். நீங்க எல்லாரும் நினைச்சுப்பீங்கல்ல மத்த கட்சியில சீமான் அவர் என்னப்பா சாதிச்சு கிழிச்சாரு அப்படின்னு நினைச்சுப்பீங்கல்ல. அவர் சாதிச்சது இந்த மாதிரியான மனிதர்களை, இந்த மாதிரியான இத்தனை விஷயம் பண்ணிருக்காரு இல்லையா? அதுவே பெரிய அச்சீவ்மெண்ட் தான்ப்பா. உங்களுக்கு வேணா சாதாரண உங்களுக்கு குவார்டர் பிரியாணி, அதுக்கப்புறம் வந்து சோறு எங்க போனாலும் இதுதான் பெருசா இருக்கலாம். அப்படி வந்து அவர் வந்து நினைக்கல. அதனால வந்து தீரும் நன்றும் பிறர் தர வாரா ஒரு பழமொழி உண்டு. அதாவது நல்லதும் கெட்டதும் நம்ம கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லதே நினைப்போம், நல்ல மனிதர்களுக்கு வாக்களிப்போம். உடனே வந்து கேட்காதீங்க, எப்ப சீமான் நான் சொன்னாலும் வந்து உடனே விஜயலட்சுமி கேஸ் எடுத்துறது, மாத்தி பேசுறாருன்னு எடுத்துறது, அவருடைய பர்சனல்ஸ் மத்த எல்லாம் தூக்கி குப்பையில போடுங்க இப்போதைக்கு, சரியா? அவர் வந்து என்ன வந்து கோட்பாடு கொள்கை வைக்கிறாரோ அதை மட்டும் தயவு செஞ்சு மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதெல்லாம் பாக்குறதுக்கு யாருக்கும் நேரம் இல்ல. முதல்ல நம்ம பிள்ளைகளை காப்பாற்றணும், நம்ம மக்களை காப்பாற்றணும்னா நீங்களும் நானும் போய் போட்டி போட்டு முதலமைச்சராகி அரசியல்வாதிகளோட ஜெயிச்சு வர முடியாது. அதுக்குன்னு ஒரு ஆள் இருக்கப்ப அவரை நம்ம ஊக்குவிக்கணும். நன்றி மக்களே.